இந்த கோசப்பழத்து வண்டிக்காரன் எங்கே போனான்னு தெரியலையா, கெட்டு போன காய் கொடுத்துட்டு ஆள் ஓடி ஒண்டிக்கிட்டானே. பழம் என்ன ரேட்டுக்கு வாங்கினே? 100 ரூபாயா? பழம் நல்லா இருக்குமாம்மா? என்ன ஊர்? ஆ சரி தம்பி. அண்ணா பழம் என்ன ரேட்டு? 15 ரூபா. இல்லை 5 ரூபாயா? அந்த பிக்கப்பில் வாங்கினா பழம் கெட்டுப்பான பழம் ஆள் எல்லாம் வண்டி விட்டு ஓடி போயிட்டாங்க. 10 ரூபா ஒரு டன்னுக்கு 2000 ரூபா கம்மியாக கொடுத்தாதுன்னா பழம் நல்லா இருக்காது. 2-3000 சேர்த்து கொடுத்தாதுன்னா பொருள் நல்லா இருக்கும். இந்த பழம் என்ன ஊர் பழம்? திண்டி வேணும். பழம் எல்லாமே டேமேஜ்லாம் நல்லா இருக்குதா? தரமான பழமா இருக்கும். வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போய் அன்னிக்கு கொடுங்க. இது கம்மியாக போட முடியாதா? நாங்கள் கரெக்டான ரேட்டு கொடுத்து நியாயமான விலைக்கு எடுத்துட்டு வரோம். தாறுமாறா ரேட்டு கம்மியெல்லாம் தரதில்ல. ஆனால் ராரியிலே போய் எடுத்து வந்துட்டீங்களா? நேரடியாக இருப்போம். டன்னுக்கு 2000 ரூபா சேர்த்து கொடுத்து எடுப்போம். தரமா இருக்கு பழம். வருஷமெல்லாம் இதே வியாபாரமா? வருஷம் கூட சீசன் இதே தான். சரி மாப்பிள போயிடுவோம். சரி ஒரு பழம் ஒன்று போடு. பெருசா போட்டா? போடு, பெருசா போடு. பிக்கப்பில் எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். வாங்கிட்டு போய் கூட அருமையா இருக்கும். சரி போடு. இருக்கும். சரி ரைட்.